வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாதனை பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் வெற்றிகரமான நடிகர், இன்னொரு பக்கம் ஆழமான திருமண வாழ்க்கை. ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இரத்த கண்ணீரும் கலந்த ஒரு போராட்டம் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? விஜய் டிவியோட ஐயனார் துணை சீரியல் நாயகன் அரவிந்த் சேஜுவோட வாழ்க்கையில் விதி விளையாடிய அந்த ஒரு பயங்கரமான விளையாட்டு என்ன? சங்கீதா சாய் இவரோட வாழ்க்கையில் எப்படி தேவதையாக வந்தாங்க? வாங்க விரிவாக பார்க்கலாம். அரவிந்த் சேஜு பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். ஒரு நடுத்தர குடும்பம்ங்கிறதுனால பெரிய வசதி எதுவுமே கிடையாது. ஆனால் சின்ன வயசுலேயே கேமரா முன்னாடி நிற்கணுங்கிற ஆசை இவர்கிட்ட இருந்துச்சு. காலேஜ் முடிஞ்சதும் ஒரு சாதாரண வேலைக்கு போகாமல் மாடலிங் துறையை தேர்ந்தெடுத்தார். ஆரம்பத்தில் பல ஆடிஷனில் நீங்கள் செட் ஆக மாட்டீங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பப்பட்டிருக்காரு. நம்ம உருவம் தான் நம்ம பலம்னு நினச்சி ஜிம்மில் போய் தன் உடம்பை இரும்பு மாதிரி செதுக்கினார். இவரோட அந்த விடாமுயற்சி தான் இவருக்கு மெல்ல மெல்ல விளம்பர வாய்ப்பை கொடுத்தது. அரவிந்த் அவர்களோட வாழ்க்கையில் யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியாத அந்த ஒரு வாரம் வந்துச்சு. முதல்ல இவருடைய தந்தை உடல்நல குறைவால் இயற்கை எழுதினார். ஆனால் ஒரு மகனாக அப்பாவோட இறுதி சடங்குகளை முடிச்சுட்டு அந்த சோகத்தில் இருந்து மீள முடியாமல் அரவிந்த் தவிச்சுக்கிட்டே இருந்தார். தன்னோட அப்பா மேலே உயிரையே வச்சிருந்த அவங்க அம்மா இந்த பிரிவை தாங்க முடியாமல் கதறி அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்பா இறந்த 3வது நாளே அம்மாவும் மாரடைப்பால் இறந்து போயிட்டாங்க. ஒரே வாரத்தில் அடுத்தடுத்த நாளில் அப்பாவையும் அம்மாவையும் பறி கொடுத்துட்டு அந்த வீட்டில் தனியாக நின்ன அரவிந்தோட நிலையை நினச்சி பாருங்க. உலகமே இருண்டு போன மாதிரி இருந்துச்சு. இனிமே யாருக்காக வாழ போகிறோம்னு தோணுச்சுன்னு அவர் கண்ணீர் மல்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. தனிமையில் வாடிக்கிட்டு இருந்த அரவிந்த் அவர்களோட வாழ்க்கையில் ஒரு தேவதையாக வந்தவங்க தான் நடிகை சங்கீதா சாய். சங்கீதா சாய் சன் டிவியோட ஆனந்தராகம் சீரியல் மூலம் ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில காதல் மலர ஆரம்பிக்குது. அரவிந்த் தன் பெற்றோரை இழந்தப்போ அவருக்கு ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவரை தாங்கினது சங்கீதா தான். சங்கீதா மட்டும் இல்லைனா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன்னு அரவிந்த் பல முறை சொல்லியிருக்காரு. பல வருட காதலுக்கு அப்புறம் பெற்றோரோட ஆசையோட இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கணவனாக சங்கீதாவை அரவிந்த் தாங்குற விதம் எல்லாருக்குமே பிடிக்கும். திருமணத்துக்கு அப்புறம் அரவிந்தோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனைன்னு பார்த்தோன்னா ஐயனார் துறை சீரியலை சொல்லலாம். அந்த சீரியலில் சோழன் கேரக்டரில் ஒரு கார் டிரைவராக இருந்து அந்த வீட்டு பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்துக்காக உழைக்கிற சோழன் கேரக்டரில் இவர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கார். நிலா கூட இவருக்கு இருக்கக்கூடிய இந்த கெமிஸ்ட்ரி சீரியலை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. இன்றைக்கி அரவிந்த் சேஜுக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. அரவிந்த் மற்றும் சங்கீதா 2 பேருமே சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ரீல்ஸ், ட்ராவல் வீடியோக்கள் எல்லாம் நிமிஷத்தில் வைரலாகும். ஒருத்தரோட வளர்ச்சியை இன்னொருத்தர் கொண்டாடுற அந்த ஒரு விதம் தான் இவங்களோட ஒரு ஐடியல் கப்புலாக ஆக்கியிருக்கு. சங்கீதாவுக்காக அரவிந்த் சமைக்கிறது, சர்ப்ரைஸ் பண்ணுறதுன்னு அவங்க போடுற வீடியோக்கள் ரொம்ப க்யூட்டாகவே இருக்கும். அம்மா அப்பா இல்லைங்கிற மிகப்பெரிய துயரம் இருந்தாலுமே அவங்க மேலே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிற நம்பிக்கையோட இன்றைக்கி அரவிந்த் சேஜு ஜெயிச்சு காட்டிகிட்டு இருக்காரு. அவரோட இந்த வெற்றிக்கு சங்கீதா சாயோட காதலும் ஒரு முக்கிய காரணம். இவங்க 2 பேரும் இன்னும் பல வருஷம் சந்தோஷமாக வாழ நம்ம வாழ்த்துவோம். அரவிந்த் சங்கீதா ஜோடியை உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சீரியல்லாம் பார்ப்பீங்களா? சோழன் கேரக்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குன்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.